பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது. கேக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓஎல் முடிச்சிட்டு ஏஎலுக்கு என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்றேன்னு குழப்பமான ஏஎல்ல இருக்கிற ஸ்ட்ரீம்ஸ் பத்தின விளக்கம் குறைவா இருக்கிற, அதை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிட்டா நல்ல நினைக்கிற மாணவர்களுக்கான வெபினார் ஒன்று தான் இது. இது ஒரு சீரீஸா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் படி இன்னைக்கு டே 3 டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பத்தி நான் பேச போறோம். லைட் ஷேர் பண்ணாரு. இந்த நிகழ்ச்சியை அண்டர் கிராஜுவேட் சோஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் நிந்தவூர் மற்றும் மெட்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் இன்ஸ்டிடியூட் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற நான் அப்துல் நாசர் ஃபாத்திமா நப்லா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜயவர்தனபுரையில் பிஐசிடி டிகிரி செஞ்சுட்டு இருக்கேன். என் ஃபோக்கஸ் ஏரியா மல்டிமீடியா டெக்னாலஜி. அண்ட் இந்த ஸ்ட்ரீம் பற்றிய முழு விளக்கத்தையும் உங்களுக்கு தரப்போறது எம்எஸ் ஃபாத்திமா சிமாஹா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜயவர்தனபுரையில் பிஐசிடி டிகிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் ஏரியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. சிமாஹா, நான் பேசுறது தெளிவா விளங்குதா? கேக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து சிமாஹா, வர்தனபுர யூனிவர்சிட்டியில வந்து பிஐசிடி டிகிரியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். இன்றைய நாள்ல வந்துட்டு நீங்க பார்த்த மாதிரி ஸ்ட்ரீம் இன்ட்ரடக்ஷன், அதாவது ஓ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவலுக்கு எந்த ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ற அப்படிங்கறதுல ஏன் நீங்க பயோடெக் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு விஷயம், ஒரு வெபினார் மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த இதுல பயோடெக் பத்தி பேசுறதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த வெபினார் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுல பயோடெக்னாலஜி, இப்ப நீங்க ஓ லெவல் முடிச்சிட்டு இருக்கிற இந்த லீவுல என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுல ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு பயோடெக்னாலஜின்னு சொல்ற ஒன்று. இந்த பயோடெக்ங்கிறது வந்து நம்ம ஸ்ரீலங்கா கவர்மெண்டால புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட 2015 இந்த சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டிஸால கோர்சஸும் வழங்கப்பட்டு ஸ்கூல்ஸ் வந்துட்டு இது டீச் பண்ணப்படுது. பயோடெக் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால நிறைய பேருக்கு பயோடெக் பத்தின ஒரு கிளியரான ஒரு விஷயம் வந்துட்டு தெரியாது. அதாவது இப்ப பயோடெக்ண்டா என்ன, அதுல என்ன படிக்கிற, யார் யார் படிக்க இயலும், அதை படிச்சா முக்கியமான கேள்வி, அதை படிச்சா என்ன ஜாப் இந்த நாட்டுல நம்மளுக்கு கிடைக்க போகுது, அதே நேரம் அந்த பயோடெக் என்னத்துக்காக வேண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது. அப்படி இருக்கிற டைம்ல இந்த வெபினார் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று நம்புறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு எத்தி வைக்க பார்க்கிறோம். எது சரி பிரச்சனைகள், எது சரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமா இருந்தா இடையில நீங்க போஸ்ட் பண்ணி உங்களோட மைக் ஆன் பண்ணி சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா செட் பாக்ஸ்ல சரி உங்களோட சந்தேகங்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டு வைக்க மைக் ஆன் பண்ணி கேட்கிறாக்களும் கேட்டுக்கொள்ளையிலும் அந்தந்த இடத்துல உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலையும். சரிதானே? முதலாவது பயோடெக். இப்ப பயோடெக்னு சொல்லிச்சுன்னா என்ன, பயோடெக்னு சொன்னா என்ன சொல்லி ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட கேட்க, இப்ப நீங்க பயோடெக் தான் படிக்க போறேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா பயோடெக்னா என்ன சொல்லி கேட்டால்
கவர்மெண்ட்ல ஸ்ரீலங்கால வந்து எவ்வளவு பெரிய படிப்பு இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு ஜொப்ஸ் வந்துட்டு பற்றாக்குறையா இருந்துச்சு. அந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் இந்த பயோடெக் செல்ற ஒரு ஸ்ட்ரீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு ஸ்ரீலங்கன் கவர்மெண்டால. சரிதானே? இப்ப ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். அந்த சொல்யூஷன் வந்துகிட்டு நாட்டுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷனா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் கருத்துல கொண்டு டெக்னாலஜிக்கல் வைஸா பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி வெறும் தியரிட்டிக்கலா மட்டுமே அந்த பிள்ளைகளை வந்துட்டு ஸ்கூல் லைஃப்ல இருந்து வெளியேற்றாம ப்ராக்டிக்கல் வைஸா அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி ஸ்கூல்ல இருந்து அந்த பிள்ளைகளை வெளியாக்கி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த பயோடெக் வந்துட்டு உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த பயோடெக்ங்கிறது வந்துட்டு இப்படியான விஷயத்துக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு கவர்மெண்டால. யார் யாரெல்லாம் இந்த பாடத்தை படிக்க இயலும்னு சொன்னா, இப்ப அதாவது ஓ லெவல் இப்ப முடிச்சிருப்பீங்க தானே. இப்ப ஓ லெவல் முடிச்சுட்டு இப்ப நீங்க ஏ லெவல்ல என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணணும். நீங்க ஏ லெவல்ல செலக்ட் பண்ற ஸ்ட்ரீம் வச்சுதான் உங்களுக்கு வரப்போற ஜாப்ஸ் வந்துகிட்டு தீர்மானிக்கப்படும். உங்களோட இன்ட்ரெஸ்ட பேஸ்டா வச்சுதான் நீங்க ஸ்ட்ரீம் வந்துட்டு செலக்ட் பண்ண போறீங்க. சரிதானே? இப்ப ஒரு சிலருக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொன்னா, தியரிட்டிக்கலா படிக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட். தியரிஸ், அந்த தியரிஸ் பாடமாக்குறதுகள், தியரிஸ் விளங்கி இருக்கிறது, நமக்கு அந்த தியரியில இருக்கிற விஷயங்கள் என்னன்னு தேடி பார்க்குறது, அப்படியான அந்த தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னும் சில பிள்ளைகள் இருக்கும் எப்படின்னு சொன்னா, ப்ராக்டிக்கல் வைஸா பாக்குறது. அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு தியரிகள் வந்துட்டு ஞாபகம் இருக்காத நிலைமைகள் இருக்கும். அதே நேரம் ப்ராக்டிக்கல் வைஸா அந்த பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்தா அந்த விஷயத்துல என்னென்ன ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படிங்கறத பார்த்து அந்த அதெல்லாம் செஞ்சு கையால அந்த ப்ராக்டிக்கலை செஞ்சு அதுகளை மெயின்டைன் பண்ணி அப்படியா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைகளும் இருக்கு. இந்த பிள்ளைகள்ல ப்ராக்டிக்கல் வைஸா எந்த பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படியான பிள்ளைகள் என்ன செய்யலும்னு சொன்னா, பயோடெக்கை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீமா அவங்க ஏ லெவலுக்குரிய ஒரு எதிர்காலத்துக்குரிய ஒரு ஸ்ட்ரீமா என்ன செய்யறதா சூஸ் பண்ணிக்கொள்ள இது. நான் பேசுறது கேக்குது தானே உங்களுக்கு தெளிவா? பேசுற விளங்குது தானே? ஓவலாகுது. சரி. சரிதானே? இப்ப இப்படியான பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்ன செய்யலும்னு சொன்னா, ப்ராக்டிக்கல் வைஸா அறிவை தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து எல்லா ஸ்ட்ரீமுமே வந்து கஷ்டமான ஸ்ட்ரீம்னு சொல்ல வரல. ஆனா கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஸ்ட்ரீமா இருக்கு. ஏ லெவல்னு சொல்றது வந்து ஓ லெவல் மாதிரி நார்மலான ஒரு எக்ஸாமா எடுத்துக்கொள்ள இயலா. ஏ லெவல்ன்றது வந்துட்டு ஒரு காம்படிஷன், அதாவது ஒரு போட்டித்தன்மையோட படிக்க வேண்டியது. அப்ப நீங்க ஒரு கொஞ்சம் சரி எஃபர்ட் போட்டு அந்த ஏ லெவல் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டி வரும். அப்ப எல்லாமே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான். அதே நேரம் டெக்னாலஜின்னு சொல்றது வந்து ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரம் கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்ல இயலாது. நிறைய கால்குலேஷன்ஸ் வர பாட்டும் இருக்கு, நோட்ஸ் வர பாட்டு, அதாவது நிறைய விஷயங்கள் கலந்து சேர்ந்து மல்டிபிள் நாலேஜ் ஒன்று தரக்கூடிய ஒரு பாடம் தான் டெக்னாலஜின்னு சொல்றது. அதுலயும் பயோடெக்னாலஜின்னு சொல்றது. இப்ப இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்கலும், இந்த ஸ்கிரீன்ல பாக்கலும் இதுல கொஞ்சம் பிக்சர்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கு. இந்த பிக்சர்ஸை வச்சு பயோடெக்னு சொன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று உங்களால எடுத்துக்கொள்ள இயலும். ஹோலா இதுதான் என்னன்றது இதை வச்சு செல்ல இயலாது. இப்படித்தான் இருக்கலும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இப்ப இந்த நாங்க போய் என்ன இருக்கி, என்னென்ன படிக்க போறீங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன மாதிரி ஜாப்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா பார்ப்போம். இது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் கேள்வி பிரச்சனை சரி, ஓகே.
அடுத்து இப்ப முதலாவது பார்க்கலாம். ஆஹ் ஆஹ் இதுல இருந்து சொன்னா ஆடியோ கிளியர் இல்லையா, நான் சொன்ன விஷயம் கிளியர் இல்லையா? அறுது ஜைனப், நான் பேசுறது லெக் ஆகி வர அப்படி பிரச்சனையா, இல்ல விஷயத்த நான் கொஞ்சம் டிப்பா சொல்லணும் அப்படியா? ஆடியோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு மிஸ். ஆ ஆ சரி. இப்ப இப்ப எப்படி இருக்கு ஆடியோ? பரவாயில்ல, விளங்குது. ஆ ஓகே, எனக்கு ஒரு 1 minute டைம் தாங்க, நான் கொஞ்சம் இடத்த மாத்தி ஆடியோ கொஞ்சம் கிளியர் ஆக்கிருக்கு. 1 minute டைம் தாங்க ப்ளீஸ். சரி, இப்ப என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? இப்ப ஏ லெவல் ஸ்ட்ரீம் தெரிஞ்சிக்கும். எப்படியும் 3 சப்ஜெக்ட் வந்து நீங்க எடுக்க வேண்டி வரும். சரிதானே? இப்ப இந்த 3 சப்ஜெக்ட்ல பயோக்க பொறுத்த மட்டும் பயோக்க பொறுத்த மட்டும் சப்ஜெக்ட் இருக்கு. அதாவது பிஎஸ்டி சொல்லி ஒரு சப்ஜெக்டும், சொல்லி ஒரு சப்ஜெக்டும், மூணாவதா உங்களுக்கு சப்ஜெக்டும் வரும். அதாவது உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இந்த உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் தான் பயோடெக்கு என்று சொல்லி இருக்கிற மிக பிரதானமான பாடம். சரிதானே? இதை பத்தி பின்னால கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம், எஸ்எஃப்டின்னு சொல்லுவோம். இந்த பாடம் வந்துகிட்டு டெக்னாலஜிக்கு, அதாவது பிடெக்கு இல்ல, டெக்னாலஜிக்கு இருக்கிற கொமனான பொதுவான ஒரு பாடம் தான் எஸ்எஃப்டி.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ போல.
ஆஹ் தயவு செஞ்சு நேரம் கனெக்ட் ஆகாம கிளியரா விளங்குதா? ஓ விளங்குது. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Oke, nampak sudah clear ya beliau.
Anybody, please respond to me. ஓகே. Alright, okay. So today, third day, மூணாவது செஷன்ல வந்துட்டு இருக்கிறோம். மூணாவது செஷன். டே 1, டே 2, டே 3. இப்போ 3 டே நான் பார்த்துருக்கிறோம். ஸோ டே 1ல வந்துட்டு இந்த செஷன் சீரீஸ் இம்பார்ட்டன்ட். அதே போல் நாங்கள் வந்துட்டு பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீமை பற்றி பார்த்துருந்தோம். டே 2ல வந்துட்டு ஜஸ்கோர் என்னங்கிற விஷயம் பார்த்துருந்தோம். என் வந்துட்டு ஜஸ்கோர் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிற விஷயம் பார்த்துருந்தோம். எண்ட் வந்துட்டு காமர்ஸ் ஸ்ட்ரீமை பற்றி ஒரு விளக்கமாக நாங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஏ லெவலில் சூஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், சூஸ் பண்ணி படிக்கிற டைமில் என்ன செய்யணுங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். சரி, தேர்ட் டே இன்றைக்கு நாங்கள் பயோடெக் அதாவது பயோடெக் சம்மந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருந்தோம். கவரேஜ் இஷ்யூ காரணமாக கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். ரைட், உங்களுக்கு இப்போ ஏ லெவலில் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் அடுத்து சொல்ல போகிறேன். இப்போ அடுத்து கதைப்போம்னு நினைக்கிறேன். ரிசோர்ஸ் பர்சன் வரும் வரைக்கும் நான் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ரிசோர்ஸ் பர்சன் ரெடி அண்ட் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் வந்துட்டாங்க. ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் எனக்கு ரிசோர்ஸ் பர்சன் ரெடி சொன்னால் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் வந்துட்டாங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்துட்டு என்ன விஷயம் சொன்னா ஐலண்ட் ரேங்க்ட என்ன, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ட என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ரைட், நீங்கள் ஓ லெவல் இது வரைக்கும் ரேங்க் பண்ணுறங்கிற விஷயம் என்னன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட், ரேங்க் பண்ணுற ஸ்கூல் கிளாஸ் ரூமில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படிங்கிற ரேங்கிங்கில் என்ன விஷயம் மட்டும் பார்த்துருப்பீங்க. ரைட், இப்போ என்னைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐலண்ட் ரேங்க்ட என்ன, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ட என்னங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிபடி சொல்லுங்க பாவம். எஸ், நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்கிறாக்கல, நீங்கள் மெசேஜ் வந்து போட்டு போகும் செட் பாக்ஸில் அல்லது மைக் அன்மியூட் பண்ணி பேசுகிறேன். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், ஐலண்ட் ரேங்க் கேள்விப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் த ரெஸ்பான்ஸ். ரைட், ஓகே. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் மாவட்ட ரீதியாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கிறது. ஐலண்ட் ரேங்கிறது ஓல் ஐலண்ட் ஃபுல் ஸ்ரீலங்கா வந்து நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கீங்கிற விஷயத்தில் அது காட்டும். ரைட், அப்போ நாங்கள் போன செஷனில் டே 2ல வந்துட்டு நாங்கள் ஜஸ்கோருண்டா என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஜஸ்கோருண்டா என்னென்னு பார்க்குற டைமில் பிள்ளைகள் அந்த ஸ்கோர் அடிப்படையாக வச்சு தான் ரேங்க் பண்ணுவாங்க. யாருக்கு ஸ்கோர் கூடையோ, அதாவது ப்ளஸில் யாருக்கு கூடையோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு ரேங்க் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு இயர்வல் ரிசல்ட்டும் வந்துட்டு இப்போ உடனே ஐலண்ட் 6 ஸ்ட்ரீம்ஸ்லேயும் ஐலண்ட் ஃபெஸ்ட் எடுத்தாக ஜனாதிபதி வந்துட்டு என்ன செய்வாங்க, கௌரவிப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 6 ஸ்ட்ரீம்லேயும். ரைட், 6 ஸ்ட்ரீம்லேயும் ஐலண்ட் ஃபெஸ்ட் எடுக்கிறார்கள். ஸோ அப்படியான ஒரு இதாக இருக்கு. அப்போ ஐலண்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்வாங்கன்னு சொன்னால் ஸ்கோர் அடிப்படையாக கொண்டு தான் மதிப்பீடு செய்வாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. அதே வந்துட்டு நம்ம நார்மலாக ஸ்கூலில் இது வரைக்கும் நம்ம பார்த்திப்போம். இப்படி ஸ்கூலில் இது வரைக்கும் பார்த்திப்போம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க். ஸ்கூலில் இது வரைக்கும் பார்த்திப்போம் எவரேஜ் மார்க்ஸ், அதாவது சராசரி புள்ளியை வச்சு தான் ரேங்கிங் பண்ணுறதை பார்த்திப்போம். ஆனால் ஏ லெவலில் வந்துட்டு ஸ்கோர் அடிப்படையாக கொண்டு தான் ரேங்கிங் பண்ணுவாங்க. ஸோ ரேங்கிங் பண்ணுவாங்க ஸ்கோர் அடிப்படையாக வச்சு தான். ஸோ அப்போ இந்த அடிப்படையில் இப்போ நான் இன்றைக்கு வந்து கதைக்க வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு மெரிட், சூப்பர் மெரிட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஏ லெவலில் இருக்கு. சூப்பர் மெரிட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, சூப்பர் மெரிட். இந்த வேர்டேக்கு நீ கேள்விப்பட்டிருக்கிறோம் வந்துட்டு செட் பாக்ஸில் போடுங்க. செட் பாக்ஸ் இல்லாட்டி யூடியூப் மூலம் ஜாயின் பண்ணிக்கிற பிள்ளைகள் வந்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ரெண்டையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறேன், யூடியூப்பையும் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். சேம் டைம் வந்துட்டு ஜூம்ல செட் பாக்ஸையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கோட்டாண்ட என்ன, அதே போல டிஸ்ட்ரிக்ட் கோட்டாண்ட என்ன, அதே போல மெரிட், சூப்பர் மெரிட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம்ங்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். ரைட், ஓகே, தேங்க்யூ. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொன்னால் இப்போ இப்போ எங்களுடைய ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும்
எப்படி வந்துட்டு இன்டேக் பண்ணுவாங்கன்னா பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு தான் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இன்டேக் பண்ணுவாங்க. இப்போ பாப்புலேஷன் அடிப்படையான்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கலம்பு யூனிவர்சிட்டி கலம்பு டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் சிட் பண்ணின ஒரு ஸ்டூடெண்ட்ற ரிசல்ட்டு வந்துட்டு 2ABயாக இருக்கு, ரைட் தானே? பயோ ஸ்ட்ரீமில் கலம்பு டிஸ்ட்ரிக்டில் ஒரு எக்ஸாம் சிட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வந்து 2AB, ரைட் தானே? ரைட். அதே அதே வந்துட்டு ஒரு நுவரேலியா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வந்துட்டு 3B அல்லது A2B, ரைட் தானே? அந்த A2B எடுத்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு நுவரேலியா டிஸ்ட்ரிக்ட்ல மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி என்டர் ஆவாங்க. அதே கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல A2AB எடுத்து, அதாவது 2AB, அங்கே A2B எடுத்தால் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போவாங்க. அதே கலம்பு டிஸ்ட்ரிக்ட்ல 2AB எடுத்தால் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போக மாட்டாங்க. அது கீழே இருக்கக்கூடிய டென்டல் ஃபேக்கல்ட்டியோ இல்லாட்டி வெட்டினரி ஃபேக்கல்ட்டியோ போவாங்க. ரைட். இது என்ன விஷயம்? இது நியாயம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். வராது. இது ஃபேராக இருக்கா? நியாயம் அது? இது நடக்குது, இட் இஸ் ஹேப்பனிங். பட் இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இது இஸ் ஃபேரோ அன்ஃபேர்? ஒரே எக்ஸாம் பேப்பர், ஒரே மீடியம், ஒரே மாதிரி மார்க்கிங் சிஸ்டம் எல்லாமே. ஆனால் குறைஞ்ச ரிசல்ட் எடுத்த ஒரு ஆளுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்குது, கூடிய ரிசல்ட் எடுத்த ஒரு ஆளுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இல்லை. பொதுவாக எல்லா ஸ்ட்ரீமுக்கும் இப்படித்தான். இதுதான் என்ன விஷயம் சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோட்டாங்கிற விஷயம் தான். இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய 25 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் என்ன நடக்குமாண்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வச்சுப்பாங்க. இப்போ உதாரணமாக அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஒரு 50 பேர் எடுக்கிற, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு 60 பேர் எடுக்கிற, அதே மாதிரி பயோடெக்கு, இடெக்கு, காமர்ஸுக்கு இப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் இத்தனை பேர் தான் எடுக்கிறங்கிறது அந்த பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதைத்தான் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொல்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல சனத்தொகையை அடிப்படையாக கொண்டு தீர்மானிச்சு வச்சுக்கிறது தான் டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொல்லுவோம். அப்போ கலம்புல பாப்புலேஷன் கூட, அப்போ கலம்புல டிஸ்ட்ரிக்ட் கூட இருக்கும், ரைட் தானே? அப்போ டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷனை வச்சு டிசைட் பண்ணுறது பேர் தான் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா இருக்கு, ரைட்? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன வந்து எக்ஸாம்பிளில் வந்துட்டு கலம்புல கூடிய ரிசல்ட் எடுத்த ஆளுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இல்லை. அதே நுவரேலியாவில் வந்துட்டு குறைஞ்ச ரிசல்ட் எடுத்த ஒரு ஆளுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகக்கூடிய வாய்ப்பு. அப்போ இது வந்துட்டு அன்ஃபேர் இருக்கிற மாதிரி விளங்கும். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அன்ஃபேர், நியாயம் இல்ல மாதிரி கிடைக்கும். ஆனால் உண்மையிலே அது நியாயம்தான். எப்படின்னு பார்ப்போம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோட்டாங்கிற ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இத்தனை பேர் ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வைஸாகவும் போகலாம்ங்கிறது டிசைட் பண்ணிப்பட்ட விஷயம். இப்போ இதுல அடுத்தது சூப்பர் மெரிட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. சூப்பர் மெரிட் என்னன்னு சொன்னா, இப்போ ஓல் ஐலண்டா எக்ஸாம் எழுதின பிள்ளைகள்ல ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வந்து என்ன செய்வாங்கன்னா சூப்பர் மெரிட்டா கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுத்த வேண்டாம். இப்போ மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுத்ததுல இப்போ டோட்டல் எக்ஸாம் எழுதின பிள்ளைகள்ல ஒரு பெர்சன்டேஜ், அது ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் மாறுபடும், ஒரு பெர்சன்டேஜ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா சூப்பர் மெரிட்டா கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ரைட் தானே? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு 300 சூப்பர் மெரிட் கொடுக்காங்கன்னு எடுப்போம். 300 சூப்பர் மெரிட். அப்போ சூப்பர் மெரிட் இல்லாமல் வந்துட்டு ஐலண்ட் ரேங்க்கு தான் பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் தனியாக இருக்கும், ஐலண்ட் ரேங்க் தனியாக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்னதுக்கு பார்ப்பாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்கு பார்ப்பாங்க. ஐலண்ட் ரேங்க் எங்க பார்க்குறேன்னு சொன்னா இந்த சூப்பர் மெரிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ஐலண்ட் ரேங்க் பார்ப்பாங்க, ரைட் தானே? நான் சொல்ற விஷயங்களே ஏதாவது குழப்பமா இருந்தா கேளுங்க, ரைட் தானே? குழப்பமா இருந்தா கேளுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான். இதெல்லாம் மண்டே இப்போ ஏழு படிக்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு இதெல்லாம் விளங்கணும். இதெல்லாம் விளங்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இருந்தால் தான் என்ன செய்யலாம். ஏழு படிக்கிற டைம்ல ஓஹோ எவ்வளோ விஷயம் எல்லாம் இருக்கு இதுக்கு பின்னால அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும், ரைட்? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோட்டா வந்துட்டு ஓகே. இப்போ ஓல் ஐலண்ட் எக்ஸாம் ஒரு பெர்சன்டேஜ் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா சூப்பர் மெரிட்டா கொடுப்பாங்க. நான் சொல்றேன் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, அதாவது இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு ஒரு 300 வரைக்கும் சூப்பர் மெரிட் கொடுக்காங்கன்னு எடுப்போம், ரைட்? 300 வரைக்கும் சூப்பர் மெரிட். ஓல் ஐலண்ட் ரேங்க் வைஸா ரேங்க் பண்ணின லிஸ்ட்ல 300 இருக்குன்னு இப்போ ஐலண்ட் ஃபர்ஸ்ட், ஐலண்ட் செகண்ட், ஐலண்ட் தேர்ட், ஐலண்ட் ஃபோர்த் அப்படின்னு வந்து அப் டு ஐலண்ட்
300 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் சூப்பர் மெரிட். அப்ப சூப்பர் மெரிட் எடுத்த பிள்ளைகளை வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள கால்குலேட் பண்ண மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி எடுப்போம். கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடக்கும் சொன்னா கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 5 எடுத்தாலுக்கு ஐலண்ட் ரேங்க் 300 வைப்போம். கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில ஐலண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 5 எடுத்த ஒரு ஆளுக்கு ஐலண்ட் ரேங்க் 300. அப்போ 300ங்கிறது என்ன சூப்பர் மெரிட். அப்போ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4 எடுத்தாலுக்கு 300க்குள்ள தான் ஒரு 200 இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 3 எடுத்தாலுக்கு அதுவும் 300க்குள்ள தான். ஐலண்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் எடுத்தாலுக்கு அதுவும் 300க்குள்ள தான். அப்போ கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல முதல் 5 பேரும் சூப்பர் மெரிட்டுக்குள்ள வருவாங்க. முதல் 5 பேரும் சூப்பர் மெரிட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொன்னா அவங்கள டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள கால்குலேட் பண்ண மாட்டோம். அப்ப கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இன்ஜினியரிங் ஒரு 100 பேர் போறேன்னு எடுப்போம். கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இன்ஜினியரிங் கூடிய கோட்டா 100 எடுப்போம். அப்ப இந்த வருஷம் எத்தனை பேர் போவாங்க? முதல் 5 பேரும் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள வர மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள முதல் 5 பேரும் வர மாட்டாங்க. அப்ப அதுல இருந்து 100 பேர் போவாங்க. அப்ப டோட்டலா கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 105 பேர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போவாங்க. அப்ப சூப்பர் மெரிட்டை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள கால்குலேட் பண்ண மாட்டோம். சூப்பர் மெரிட் வந்துட்டு கால்குலேட் பண்ணப்படாட்டி டிஸ்ட்ரிக்ட்க்கு போகக்கூடிய 100ம் போகும், சூப்பர் மெரிட்டும் போகும். அப்ப எக்ஸ்ட்ரா 5 போக போகுது. டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்கு 100 105 போகும். இது கிளியர். அப்படி என்ன சொன்னா கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல 105 பேர் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேரு யூனிவர்சிட்டி என்டர் ஆகணும்டா என்ன செய்யணும்? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சூப்பர் மெரிட் வரக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கையை கூட்டணும். சூப்பர் மெரிட் வரக்கூடிய ஆட்கள் எண்ணிக்கையை கூட்டினா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஸ்ட்ரீம்ல யூனிவர்சிட்டி என்டர் ஆகக்கூடிய ஆட்கள்ல கவுண்ட் நம்பர்ஸ் ஹெட் வந்துட்டு என்ன செய்யும்? கூடும். அப்ப நம்மட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார். நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கிறேன். அப்ப எங்க நாங்க 2 பேரும் படிக்கிற அளவு ஒரே அளவு தான் எடுப்போம். ரைட் தானே? அப்ப ஒன்றை செய்யும் நான் நல்லா படிச்சு சூப்பர் மெரிட்டுக்குள்ள போகணும். அப்படி இல்லாட்டி என் ஃப்ரெண்டை நல்லா படிக்க வச்சு அவரை சூப்பர் மெரிட்டுக்குள்ள அனுப்பிடணும். அப்ப அவரை சூப்பர் மெரிட்டுக்குள்ள அனுப்பிவிட்டா நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள சரி வந்துடலாம் தானே. ஸோ ஓலோவல் முடிச்சுட்டு வந்துக்கிறீங்க ஸ்கூல் லைஃப். இப்பயும் நீங்க ஸ்கூல் லைஃப் தான். என்ன ஸ்கூல் ஆர்டினரி லைஃப்ல இருந்து ஸ்கூல் அட்வான்ஸ் லெவல் லைஃபுக்கு வந்துக்கிறீங்க. ஸோ அடுத்தது நம்ம லைஃப்ல அடுத்த கட்டம் யூனிவர்சிட்டி லைஃப் தான் தெரியும். இப்போ யூனிவர்சிட்டி லைஃபுக்குள்ள போறதுக்கு தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால அடுத்து நம்மளுக்கு யூனிவர்சிட்டி லைஃப் ஒன்று இருக்கிறதால அந்த யூனிவர்சிட்டி லைஃபுக்குள்ள கட்டாயம் போகணும். இந்த யூனிவர்சிட்டியில என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் புக்ல நம்மளோட பேரை கொண்டு வந்து பதிக்கணும். ஸோ இப்படி நல்ல ஒரு இன்டென்ஷனை வச்சுட்டு இப்போ இது உங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோட்டாண்ட என்ன, ஐலண்ட் ரேங்க்ட என்ன. ஸோ ஐலண்ட் ரேங்குக்குள்ள வராக்கள் டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள வர மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போகக்கூடிய ஆக்கள் எண்ணிக்கையை கூட்டணும்னு என்ன செய்யலாம்னு சொன்னா சூப்பர் மெரிட்டுக்குள்ள ஆக்கலாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அந்த நுவரேலியால வந்துட்டு A-B எடுத்த கேர்ள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அது டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள அந்த கேர்ள் வந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள இருந்து போனா கலம்புல இருந்து 2AB எடுத்து ஏன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகலன்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா அவட டிஸ்ட்ரிக்ட் கோட்டா ஃபினிஷ்ட் ஆயிட்டு. இப்ப அவட ரேங்க் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவுக்கு வெளியே கிடக்கு. இப்ப எவக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு? எவ சூப்பர் மெரிட் ரிசல்ட் எடுத்துக்கலாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போய்க்கலாம். அவ சூப்பர் மெரிட் ரிசல்ட் எடுக்கல. அதால டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள அவ இல்ல, டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்குள்ள வெளியே இருக்கிறாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு என்ன இல்லை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்கல. அப்ப அது ஒரு நியாயம் தான். எஸ், இட் இஸ் ஃபேர், நியாயம் தான். ஸோ மிக முக்கியமான விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்குமான்னு எனக்கு தெரியா. பட் விளங்கினா சந்தோஷம்.
ரைட் ஓகே. ஸோ அடுத்தது ரிசோர்ஸ் பர்சன் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் டைம். சிமாஹா, are you ready? சிமாஹா, are you ready? ரைட் ஓகே. இப்போ நான் விளங்கப்படுத்தின விஷயத்துல என்ன சரி டவுட் இருக்கிறார்கள் கேளுங்க போ. நான் விளங்கப்படுத்தின டிஸ்ட்ரிக்ட் ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, ஐலண்ட் ரேங்க், சூப்பர் மெரிட், இதுல என்ன சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்க போ. ஓகே, ஒரு ஆள் கேட்டிக்கிற. சரி, இப்போ நீங்க இதெல்லாம் இப்போ ஒவ்வொரு என்ன சூப்பர் மெரிட் பேர் எத்தனை பேர் போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கடும் ஓவரா திங்க் பண்ண தேவையில்லை. நான் சொன்ன விஷயங்கள் அந்த கன்செப்டுகளை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்படி நடக்குது, என்ன விஷயம் நடக்குதுங்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சிமஹா, are you ready? Oh, I'm ready. Right, okay. You can start now. கொஞ்சம் நீங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிட்டு. ஓகே, இப்போ கிளியரா கேக்குதா? கேக்குது. ஓகே, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு. ஓகே, அப்போ விட்டத்துல இருந்து கண்டினியூஸா போவோம். அக்ரம் எனக்கு ஜாக்கல்லாஹ் ஹைர், இவ்வளவு நேரம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி. ஓகே, இப்ப பயோடெக் பத்தி இதுக்கு முதல் நான் பேசின விஷயங்கள் ஏதாச்சும் கிளியர் இல்ல, திரும்ப நான் செல்லணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் இப்ப சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். ஏதும் முதல் சொன்ன விஷயங்கள் ஏதும் திருப்பி செல்லணும்னு சொல்லி சொன்னேன். முதல் பயோடெக் பத்தி என்ன, பயோடெக்னு சொன்னா என்ன, இந்த மாதிரி போகும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு. ஏதும் சொல்லணுமா? ஓகே, சரி. இப்ப பயோடெக்ல இருக்கிற பாடங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும். வளமை மாதிரி ஓ லெவலுக்கு, இல்ல ஓ லெவல் முடிச்சு ஏ லெவலுக்கு வரேன்னு சொன்னா 3 பாடம் தான் ஏ லெவலுக்கு. அதாவது மெயினான சப்ஜெக்ட்ஸ் வந்துகிட்டு 3 தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் பயோடெக்லயும் ஏ லெவலுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கும். அதுல முதலாவது சப்ஜெக்ட் அதாவது பயோடெக்குக்கு கொமனா, அதாவது பயோடெக்குன்னு சொல்லி இந்த உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் அப்படிங்கிறது வந்துட்டு பயோடெக்குக்கு, அதாவது பயோடெக்குக்கும் இடெக்குக்கும் வித்தியாசமா இருக்கிற ஒரு பாடம்னு சொல்லலாம்.
அடுத்தது வந்துட்டு எஸ்எஃப்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம். உம் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம்னு சொல்ற நேரம் இதுதான் வந்துட்டு டெக்னாலஜிக்கு அப்படி இருக்கு. இந்த டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்ப பீடம் அப்படிங்கிறதுக்கு கொமனா இருக்கக்கூடிய பாடம்னு சொன்னா அது வந்துட்டு சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி. அடுத்தது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் பாஸ்கெட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய சப்ஜெக்ட் வந்துகிட்டு இருக்கும். அதுல உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒவ்வொரு பாடத்துக்குள்ளேயும் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். முதலாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி, உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட். பயோசிஸ்டம் டெக்னாலஜி. இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துக்கிட்டு நான் முதல் சொன்ன மாதிரி பயோசிஸ்டம் டெக்னாலஜிங்கிறது வந்துக்கிட்டு ஸ்டார்ட்லயே சொல்லியிருந்திப்பன் பிடெக் செல்றது வந்து பாடமாக்குற விஷயங்களும் இருக்கும், விளங்கிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும், கல்குலேஷன் பார்ட்ஸும் வந்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்க போகுது. அதுல பிஎஸ்டி என்று சொல்றது வந்துக்கிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகின ஒரு பாடமா இருக்க போகுது உங்களுக்கு. அதுக்குள்ள நீங்க மெமரைஸ் பண்ணி அதாவது மனசுல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அதே நேரத்துல நீங்க விளங்கி படிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. கணக்கு அதாவது ஒருமான பெரிய பெரிய கணக்குகள் இல்ல, கல்குலேஷன்ஸ் வந்துட்டு சிம்பிளா செஞ்சு முடிக்கிற அளவுக்கான கணக்குகள் வந்துட்டு இதுல இருக்க போகுது. இப்ப இந்த ஸ்லைட்ல என்ன காட்டியிருக்கிற இவ்வளவும் தான் வந்துட்டு நீங்க ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயருக்கும் ஏ லெவல் செகண்ட் இயருக்கும் சேர்த்து படிக்க போற விஷயங்கள். சரிதானே? இதுல தரம் 12 அதாவது நீங்க ஏ லெவலுக்கு போன உடனேயே ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்துட்டு இதுல இருக்கிற இவ்வளவு யூனிட்ஸும் வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிச்சுன்னா படிப்பீங்க. நான் இதுல காட்டிக்கிற இவ்வளவு யூனிட்ஸும் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயருக்கு போற டைம் இதுல இருக்கிற இவ்வளவு யூனிட்ஸும் படிப்பீங்க. இவ்வளவும் தான் உங்களோட ஃபைனல் பேப்பர், ஏ லெவல் பேப்பருக்கு வரப்போற விஷயங்களா இருக்கு. சரிதானே? இதுல இப்ப நீங்க முதலாவது யூனிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா வானிலை சம்பந்தமான விஷயங்கள், வெதர், அதாவது பிஎஸ்டி சொன்னாலே அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி அதாவது டெக்னாலஜிக்கல் வைஸா நீங்க படிக்க போறீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி என்ன டெக்னாலஜியை வச்சு அது யூஸ் ஆகுது அந்த விஷயங்களை பேஸா வச்சுதான் இந்த பாடத்தை நீங்க படிக்க போறீங்க. இப்ப எல்லா பாடத்திலயுமே இப்ப நான் ஸ்டார்ட்லயே சொல்லியிருந்தேன் ப்ராக்டிக்கல் வைஸா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைகள் வந்துட்டு என்ன செய்யணும்னா பயோசிஸ்டம் டெக்னாலஜி இந்த பாடத்தை வந்துட்டு சூஸ் பண்ணிடும். எந்த பாடத்தை நீங்க எடுத்தாலும் பயோடெக்ல ப்ராக்டிக்கல் சொல்லி ஒரு விஷயம் வந்து இந்த பயோசிஸ்டம்ல வந்துட்டு இருக்க போகுது. ப்ராக்டிக்கல் சொல்லி வேறையா வந்துட்டு இப்போ நீங்க பிரைவேட் கிளாஸஸுக்கு போற மாதிரி இருக்கும். அங்க போற டைம்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க இப்படி ப்ராக்டிக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. சரிதானே? இப்ப எல்லா பாடத்துலயும் வந்துட்டு ப்ராக்டிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே நேரம் அந்த ப்ராக்டிக்கல் வந்து தியரிய பேஸ்டா வச்சுதான் இருக்க போகுது. அந்த தியரியை வச்சு நீங்க அந்த ப்ராக்டிக்கலை செய்ய வேண்டி இருக்கு. அந்த தியரியில இருக்கிற டெக்னிக்ஸ் அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் நீங்க செய்ய வேண்டி இருக்கு. இப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற ஒவ்வொரு யூனிட்லயுமே வந்துகிட்டு ப்ராக்டிகல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராக்டிக்கல் ஒவ்வொன்று நீங்க செஞ்சு பார்க்க வேண்டி வரும். சரிதானே? இதே மாதிரி உங்களோட செகண்ட் இயரும் அப்படியே போயிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த பயோடெக் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டும் வரப்போகுது. இப்போ ஆர்டினோ போர்ட், அதே நேரம் பிரெட் போர்ட், அதை வச்சு அதுகளை கனெக்ட் பண்றது அப்படியான விஷயங்களும் வரும். அப்படி அவ்வளவுதான் பயோடெக்ல இருக்கிற விஷயங்கள். இப்ப மிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க ஏ லெவல் போனதுக்கு பிறகு படிச்சுட்டு போற டைம்ல உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்ப எல்லாமே வந்துகிட்டு கிளியர் ஆக போறல ஒரு சில விஷயங்கள் செல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லிட்டு. சரிதானே? இந்த பாட விஷயத்தை பத்தி நீங்க சரி கேட்கறதுக்கு இருக்கிறதா? இன்னொன்று வந்து ஒவ்வொரு எல்லா விஷயத்தை பத்தியும் நீங்க இதுல படிக்க போறீங்க. எக்ரிகல்ச்சரல் பேஸ்டாவும் இந்த விஷயம் இருக்க போதும், அதே நேரம் எலக்ட்ரானிக் பேஸ்டாவும் இருக்கும். அதே நேரம் கொமர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில யூனிட்ஸும் வந்துகிட்டு இதுல வரப்போகுது. முயற்சி ஆண்மை அப்படி அப்படி அது இதுல பத்தி படிக்க வேண்டிய யூனிட்ஸ் எல்லாம் வரப்போகுது. சரிதானே? ஓகே. அடுத்து இப்ப இந்த சொல்லுங்க. இதுல ஐசிடி பதிலா எக்ரிகல்ச்சர் எடுக்கலாமா? அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் பாடத்துக்குரியது தானே. பின்னால நான் அதை கொஞ்சம் டீப்பா சொல்றேன். பின்னால உங்களோட சாய்ஸ் பாடத்தை பத்தி பேசுற டைம் நான் அதை பத்தி சொல்றேன். சரியா? ஓகே. சரி. ஓகே. அடுத்து இப்ப பிஎஸ்டியில படிக்கிற டைம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது அப்படின்டா இப்ப நீங்க நிறைய இந்த பாடத்தை படிக்கிற டைம்ல பாடமாக்கியே இந்த பாடத்தை படிக்கிற மாதிரி தெரியும்.
ஆனா அந்த பாடம் உண்மைக்குமே அப்படி இல்லை. நோட்ஸ் 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 நோட்ஸாவே வந்துட்டு இருக்க போகுது. ஆனா பாடமாக்க வேண்டிய விஷயம் இல்லை. பாடமா எந்த விஷயமும் தான் சும்மா பாடமாக்கி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறதால எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதுலயும் பயோடெக் வந்துட்டு பயோசிஸ்டம் டெக்னாலஜி வந்துட்டு நீங்க பாடமாக்குறத விட அது என்னத்தை செல்லுது, அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் என்னத்தை செல்லுது, அது என்னத்துக்காக அப்படி செல்லுது அப்படிங்கிற விஷயம், அந்த குறிப்பிட்ட அந்த விஷயம் தொடர்பா நீங்க அதை அவதானிச்சு அதுக்குள்ள போய் அதுக்கு நல்லா உள்ளார்ந்து அதை படிச்சு விளங்கி எடுத்தா மட்டும்தான் பிஎஸ்டி எக்ஸாம்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால எடுத்துக்கொள்ள இயலும். பாடமாக்கி நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களால பாஸ் ஆக இயலும் இன்ஷா அல்லாஹ். ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு பி அப்படி நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா கட்டாயமா நீங்க இந்த பாடத்தை விளங்கி இருக்கணும். பாடமாக்குறதால பாஸ் மட்டும்தான் ஆகிடும். நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கிற ஒருத்தரா, நல்ல ஒரு யூனிவர்சிட்டி போறதுக்கு எதிர்பார்க்கிற ஒருத்தரா நீங்க இருந்தால் நீங்க என்ன செய்யணும்னா பாடத்தை கொஞ்சம் நல்லா கன்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய. எனக்கு எது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படி கண் முழிச்சிருந்து படிக்கணும், உங்களோட ஹெல்த்தை பார்க்காம அப்படிங்கிற எதுவுமே இல்லை. நார்மலா நீங்க அதை கன்செப்டை இப்ப நீங்க கிளாஸுக்கு போறீங்க இல்லாட்டி ஸ்கூல்ல படிக்கீங்கன்னு சொல்லிச்சுன்னா படிச்சு தரக்குள்ள அதை கவனமா கேட்டு அது லிசன் விளங்கி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சரி, அவ்வளவு பிஎஸ்டி படிக்கிறதுக்கு அவ்வளவு போதும். வேற ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. ஓகே, அடுத்து இப்ப பிஎஸ்டி எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி பிஎஸ்டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு சில ஸ்கூல்ஸ்ல ப்ராக்டிக்கல் வசதி இல்லை அப்படின்னு சொன்னா டேர்ம் எக்ஸாம், இது நான் டேர்ம் எக்ஸாமை பத்தி சொல்றேன். ப்ராக்டிக்கலுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், அதாவது பேப்பரை தந்து ஆன்சர் பண்ற எக்ஸாம் மட்டும் நடக்கும். ஆனா உங்களோட ஃபைனல் பேப்பர் லெவல் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 2 பார்ட்டா வந்துட்டு பிஎஸ்டி எக்ஸாம் நடக்கும். முதலாவது பார்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமா நடக்கும், அதாவது நீங்க கையால ஆன்சர் எழுதி கொடுப்பீங்க. அடுத்தது வந்துட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமா நடக்கும். நீங்க அதுக்குன்னு சொல்லி ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குன்னு இன்னொரு நாள் ரெடி ஆகிட்டு போய் உங்களோட கையால ப்ராக்டிக்கலை செய்ய வேண்டி வரும். அதுக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடக்கும். 2 நாள் அதுக்குரிய பிஎஸ்டி எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. சரிதானே? 2 தரம் அது நடக்க போகுது. ரிட்டன் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 100 மார்க்ஸ்ல 75 மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து எடுப்பாங்க. அடுத்தது 25 மார்க்ஸ் வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல இருந்து எடுப்பா. ரெண்டையும் கூட்டி தான் உங்களோட ஃபைனலைஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட் வந்துட்டு அவுட் ஆகும். சரிதானே? இப்படி வந்துட்டு 2 பார்ட்டா உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு நடக்கும். முதலாவது ரிட்டன் எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரிட்டன் எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு 3 பார்ட் இருக்கும். உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல 3 பார்ட் இருக்கும். எம்சிக்யூ, அடுத்தது ஸ்ட்ரக்சர், அடுத்தது எஸ்ஏ. எம்சிக்யூல வந்துகிட்டு 50 கேள்வி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 5 சாய்ஸ் இருக்கும். அதுல கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணுவீங்க. 2 ஹவருக்கு இந்த எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். அது வந்துட்டு பார்ட் 1. அடுத்தது பார்ட் 2ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்ட்டும் இருக்கும், எஸ்ஏ பார்ட்டும் இருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா 4 கேள்விகள் வரும். அந்த 4 கேள்விகளுக்குள்ள 1 2 3 இல்லாட்டி ஏபிசிடி அப்படி ரோம இலக்கம் 1 2 3 அப்படின்னு சொல்லி பார்ட் உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பான். 4 பெரிய ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கும். 4 கேள்விக்குமே நீங்க ஆன்சர் எழுத வேண்டி வரும். அடுத்தது எஸ்ஏ கொஸ்டின்ஸ். 6 பெரிய கேள்வி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்குள்ளேயும் 3 எஸ்ஏ வந்துகிட்டு இருக்கு. இப்ப 10வது கேள்விண்டா 10வதுக்குள்ள ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் அப்படின்னு சொல்லி 3 பார்ட் வந்துகிட்டு இருக்க போகுது. அந்த 6 பெரிய கொஸ்டின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸுக்கு நீங்க கட்டாயமா ஆன்சர் எழுதணும். விளங்குதானே? 5 அப்படின்னு சாரி 5 இல்ல 4, சரி மிஸ்டேக்னா போட்டுவிட்டு 4 கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் எழுத வேண்டி வரும். 3 12 கட்டுரை வினாக்கள், நீங்க கட்டுரை வினாக்களுக்கு ஆன்சர் எழுத வேண்டி வரும். இதுதான் பிஎஸ்டி பேப்பரோட ஸ்ட்ரக்சர். இது எல்லாத்திரமா இது வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமுக்குரியது. அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இப்ப உங்களோட ஏலெவல் ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகுதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்துட்டு உங்களை டேட் ஒன்று போட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்யற இடத்துக்கு வந்துட்டு கூப்பிடுவா. ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு நடக்க போகுது. உங்களோட ஸ்கூல்லயே எக்ஸாம் நடக்கிற சென்டர்டா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சென்டர் தான் உங்களோட ஸ்கூல்லயே நடக்கும். சரிதானே? ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துட்டு 3 பார்ட்டா இருக்கு. அதுல முதலாவது ஸ்பாட் டெஸ்ட்னு சொல்றது. ஸ்பாட் டெஸ்ட்னு சொல்லிச்சுன்னா வந்து
இப்ப நீங்க படிக்கிற டைம்லயே ப்ராக்டிகலையும் சேர்த்து படிச்சுட்டு போகணும். அதுதானே வந்துட்டு மெயின் பார்ட். ப்ராக்டிக்கலா பொறவுக்கு பார்க்கலாம்னு சொல்லி வைக்காம, ஏண்டா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு போறதான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. பிஎஸ்டி அண்டு இப்ப இன்றைக்கு பிஎஸ்டி ரிட்டன் எக்ஸாம்ல நாளைக்கு ப்ராக்டிக்கல் நடக்க போறல. அப்ப நீங்க படிக்கக்குள்ளேயே தியரிய படிக்கக்குள்ளேயே என்ன செய்யணும்னு சொன்னா ப்ராக்டிக்கலையும் சேர்த்து படிச்சுட்டு போகணும். அதாவது இப்ப யூடியூப்ஸ்ல வந்துகிட்டு வீடியோஸ் இருக்கு. இப்ப ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல செய்யலைன்னு சொன்னா அதே டாபிக்கை யூடியூப்ல அடிச்சீங்கன்னா அதுல வந்துட்டு நிறைய வீடியோஸ் வரும். இப்படி செய்யற அந்த ப்ராக்டிக்கலை அதாவது ப்ராப்பரான வேயில செய்யணும். உங்களுடைய ஒவ்வொரு எக்ஷன்ஸையும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல வந்துட்டு கவனிப்பா. அப்ப அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி செய்யற அதாவது இப்ப தியரியை படிக்கக்குள்ளதான் அந்த தியரியை வச்சு தான் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ப்ராக்டிக்கல் செய்ய போறீங்க. அப்ப தியரியை படிக்கக்குள்ளேயே ப்ராக்டிக்கல் எப்படி செய்யற அட்லீஸ்ட் மைண்ட்ல சரி அந்த ப்ராக்டிக்கல் இப்படித்தான் செய்யப்படுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும். கற்பனையில சரி நீங்க அதை என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா யோசிச்சு பார்த்துருந்தீங்க. அப்படி படிச்சா தான் வந்துட்டு செய்யணும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒழுங்கா செய்யணும். அதுல முதலாவது ஸ்பாட் டெஸ்ட் வந்துட்டு வரைக்கும். ஸ்பாட் டெஸ்ட்னு சொன்னா இப்ப நீங்க படிக்கிற டைம்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிறைய நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அந்த ஒவ்வொரு ப்ராக்டிகலையும் வந்துட்டு படிச்சுப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கீழே கேள்வி வந்துட்டு போட்டுருக்கீங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இல்லாட்டி உங்களுக்கு முன்னுக்கு என்ன டேபிள்ல என்ன சாமான் இருக்கோ அதை வச்சு நீங்க உங்களுக்கு கேட்டிக்கிற கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் எழுத வேண்டி வரும். சரிதானே? இப்ப ஒரு அவருக்கு இந்த ஒரு அவர் 1 ஹவருக்கு இந்த எக்ஸாம் வந்துட்டு நடக்க போகுது. 20 கேள்வி இருக்கும். 20 கேள்வின்னு சொன்னா 20 டேபிள்ல 20 ஒப்ஜெக்ட்ஸை வச்சு உங்களோட கையில பேப்பரை தந்து ஒவ்வொரு டேபிள்ல இருந்து அடுத்தடுத்த டேபிளுக்கு நீங்க மூவ் ஆகுற மாதிரி இந்த எக்ஸாம் வந்துட்டு நடக்கும். சரிதானே? ஒரு டேபிள்ல இருந்து அடுத்த டேபிள். இப்ப முதலாவதுக்கு இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வியில ஸ்டார்ட் பண்ணுவார். இப்ப நீங்க முதலாவதுல ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா இன்னொரு ஆள் வந்துட்டு 2ஆவதுல ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படின்னு சொல்லி ஒரு ஹவர்ல 20 கேள்விக்கு நீங்க ஆன்சர் எழுதி முடிச்சிருக்கீங்க. அடுத்தது ஏ ப்ராக்டிக்கல் பி ப்ராக்டிக்கல் சொல்லி 2 ப்ராக்டிக்கல் இருக்கும். இது வந்துட்டு பெரிய ப்ராக்டிக்கல். ஒவ்வொருத்தரும் இந்த 3 வந்துட்டு செய்யணும். இது 3 சேர்த்து தான் உங்களுக்கு 25 மார்க்ஸ்க்கு உங்களோட மார்க்ஸ் ஃபுல்லா கால்குலேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்றதுக்கு வந்துட்டு அனுப்புவோம். ஏ ப்ராக்டிக்கல் பி ப்ராக்டிக்கல்னு சொல்லிச்சுன்னா பெரிய ப்ராக்டிக்கல். இப்போ ஒரு ஒரு பாடத்தை எடுத்தோம்னா அந்த பாடத்துல ஒரு 5 ப்ராக்டிக்கல் வைப்பேன். அதுல ஒரு ப்ராக்டிக்கலை ஹோலா முழுசா சூப்பர்வைசருக்கு முன்னுக்கு நீங்க செஞ்சு காட்டணும். ஒரு தரத்துல 5 பேருக்கு அந்த ரூமுக்குள்ள எக்ஸாம் நடக்கும். 1/2 hour இல்லைன்னு சொன்னா 20 minutes அவங்களுக்கு வந்துட்டு டைம் ஒதுக்கப்படும். அதுக்குள்ள நீங்க ப்ராப்பரா அந்த ப்ராக்டிக்கலை வந்துட்டு செஞ்சு முடிக்கணும். சரிதானே? உங்களோட ஒவ்வொரு எக்ஷன்ஸையும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல கவனிப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த இடத்துல மார்க்ஸ் இருக்கும். பார்த்து கவனமா அந்த எக்ஸாம் வந்துட்டு செய்யும். ப்ராக்டிக்கலை செஞ்சு முடிச்சா சரி. இதோட உங்களோட பிஎஸ்சி எக்ஸாம் முடியும். அடுத்த பாடம் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம். இது வந்துட்டு ஒரு சயின்ஸ் பாடம் தான். டெக்னாலஜி வைஸா நீங்க சயின்ஸ் பாடத்தை படிப்பீங்க. அதாவது டெக்னாலஜிக்கு இருக்கிற ஒரு சயின்ஸ் பாடம் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சு அப்படின்னு சொல்லி விளங்கிக் கொள்ளலாம். இந்த எஸ்எஃப்டி பாடத்துல 5 விதமான விஷயங்கள் 5 விதமான சப்ஜெக்ட்ஸை ஒண்டா சேர்த்து இந்த இடத்துல நீங்க படிப்பீங்க. அதாவது எஸ்எஃப்டிக்குள்ள 5 பிரிவுகள் இருக்கும். முதலாவது மெத்ஸ் பார்ட் இருக்கும். அதுக்குள்ள பிசிக்ஸ் பார்ட், கெமிஸ்ட்ரி பார்ட், பயாலஜி பார்ட், ஐசிடி. இது 5 பார்ட்டும் சேர்ந்த ஒரு பாடம் தான் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி. இது 5ம் வேற வேற பாடம் இல்ல. எஸ்எஃப்டின்னு சொல்ற ஒரு பாடத்துக்குள்ள இந்த 5 விஷயமுமே வந்துட்டு அடங்கியிருக்க போகுது. மெத்ஸ் விஷயமும் இந்த பாடத்துல நீங்க படிப்பீங்க. பிசிக்ஸ் விஷயம், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஐசிடி, இப்படி 5 விஷயத்தையும் இந்த பாடத்துக்குள்ள நீங்க படிக்கணும். எக்ஸாமும் இந்த 5 விஷயத்திலிருந்து வரும். இப்ப இதுதான் வந்துகிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களோட சிலபஸ். இதுல ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயருக்கு இவ்வளவு யூனிட்ஸும் செகண்ட் இயருக்கு இவ்வளவு யூனிட்டும் படிப்பீங்க. இப்ப இதுல பார்த்தா குழப்பிக்க தேவையில்ல. படிக்கிற டைம்ல கிளியர் ஆகிக்கும். முதலாவது யூனிட் வந்துகிட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு மெத்ஸ்ல இருந்து, 2ஆவது இருக்கிறது பிசிக்ஸ்ல இருந்து, 3ஆவது மெத்ஸ்ல இருந்து, 4ஆவது பயாலஜி. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா வரும் கெமிஸ்ட்ரி, ஐசிடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வரப்போகுது. அப்ப இப்ப அதாவது நீங்க ஓ லெவல்ல எப்படி சயின்ஸ் பாடம் படிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் யூனிட் கெமிஸ்ட்ரி, செகண்ட் யூனிட் பிசிக்ஸ், அப்படி பயாலஜி அப்படின்ட்டு போற மாதிரி டெக்னாலஜில சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி பாடத்துல வந்துட்டு நீங்க இப்படி படிக்க போறீங்க. சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி மெத்ஸ் படிப்பீங்க, பிசிக்ஸ் படிப்பீங்க, பயாலஜி படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி, ஐசிடி. இது 5 விஷயத்தையும் சேர்த்து இந்த இடத்துல நீங்க படிக்க வேண்டி வரும். பெருசா பிசிக்கல் சயின்ஸ் மற்றது பயாலஜி பயோஸ்ட்ரீம் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி அட்வான்ஸா இல்லைன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு உங்களால விளங்கி யோசிச்சு செய்ய வேண்டிய மாதிரியான கேள்விகள் தான் ஏ லெவல் பேப்பருக்கு வரும்.
கொஞ்சம் அவதானமா இந்த பாடத்தை படிச்சால் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது எக்ஸாம் பேப்பர். சயின்ஸ் டெக்னாலஜி எக்ஸாம் பேப்பரும் வந்துட்டு முதல் பிஎஸ்சிக்கு சென்ற மாதிரி 3 பாட்டா தான் நடக்க போகுது. எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ பாட்டுன்னு சொல்லி 3 பாட்டா நடக்கும். எம்சிக்யூல 50 கேள்வி இருக்கும், 5 சாய்ஸஸ் இருக்கும். எம்சிக்யூல கேள்விகள் வந்துட்டு மிக்ஸ்ட் ஆகிருக்கும். முதல் 5 கேள்வி பயாலஜில இருந்து வரும், அதுக்கு பிறகு வர 10 கேள்வி கெமிஸ்ட்ரியில இருந்து, அதுக்கு பிறகு மெத்ஸ், அதுக்கு பிறகு ஐசிடில இருந்து 10 கேள்வி, மிச்சம் மீக்கிற எல்லாமே பிசிக்ஸ் கேள்வி. இப்படி வர்றது தான் வந்துகிட்டு எம்சிக்யூ பாட்டா இருக்க போகுது. எல்லாம் மிக்ஸ் ஆகி என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எம்சிக்யூ பாட்டுல வரும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்ட் 2, எம்சிக்யூ வந்துட்டு பார்ட் 1, மிச்சம் மீக்கிறதெல்லாம் பார்ட் 2. பார்ட் 2ல ஏ பார்ட் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு 4 கேள்வி சந்திப்பான். முதலாவது கேள்வி வந்துட்டு பயாலஜில இருந்து வந்திருக்கும், அடுத்தது வந்துட்டு கெமிஸ்ட்ரி, 3வது 4வது கேள்வி பிசிக்ஸ்ல வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா 2வது 3வது கேள்வியும் கெமிஸ்ட்ரியாவும் 4வது கேள்வி பிசிக்ஸாவும் இருக்கிறது. இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பார்ட். 4 கேள்வி இருக்கும். 4 கேள்விக்குமே நீங்க கட்டாயம் ஆன்சர் எழுதணும். பேப்பர்லயே ஆன்சர் எழுதி கொடுக்குற மாதிரி வரும். அடுத்ததுதான் எஸ்ஏ பார்ட். கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டிய பார்ட். கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு கவனமா செய்ய வேண்டிய கேள்வி மாதிரி இருக்கும். இதுலயும் வந்துட்டு எல்லா பார்ட்ல இருந்தும் கேள்வி வரணும் தானே, அதால இதுல பி பார்ட், சி பார்ட், டி பார்ட் இருக்கும். பார்ட் 2ட எஸ்ஏ பார்ட்ல 3 பார்ட் இருக்கும், பி பார்ட், சி பார்ட், டி பார்ட்னு சொல்லி. பி பார்ட் வந்துட்டு பயாலஜில இருந்தும், சி பார்ட் வந்துட்டு பி பார்ட் வந்துட்டு மெத்ஸ்ல இருந்தும், சி பார்ட் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில இருந்தும், டி பார்ட் வந்துட்டு பிசிக்ஸ்ல இருந்தும் வரப்போகுது. ஒவ்வொரு பார்ட்லயும் 2 கேள்வி இருக்க போகுது. மொத்தமா நீங்க 4 கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் எழுதணும். 4 கேள்வி கம்பல்சரியா செய்யணும். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு 6 கேள்வி இருக்கு. அப்படின்னு சொன்னா அதே நேரம் ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் ஒவ்வொரு கேள்வி கட்டாயமா நீங்க சூஸ் பண்ண வேண்டி வரும். இப்ப மெத்ஸ் பார்ட்ல இருந்து ஒரு கேள்வி, கெமிஸ்ட்ரி பார்ட்ல இருந்து ஒரு கேள்வி, பிசிக்ஸ் பார்ட்ல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் செய்யணும். மிச்சமா நீங்க 4 கேள்வியை செய்யணும். அப்ப மிச்சமா வர வேண்டிய ஒரு கேள்வி ஏதாச்சும் ஒரு பார்ட்ல இருந்து நீங்க சூஸ் பண்ணி எழுதும். அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு பாட்டுட வர 2 கேள்வியும் நீங்க செய்ய வேண்டி வரும். இப்ப நீங்க பிசிக்ஸ் நல்லா செய்யற ஒருத்தரா இருந்தா பிசிக்ஸ்ல வர 2 கேள்வியும் நீங்க செய்யலும். இல்ல உங்களுக்கு மெத்ஸ் தான் லேசிண்டா மெத்ஸ்ல வர 2 கேள்வியும் செய்யலும். சரி, அப்படின்னு சொல்லி எதுண்டான ஒரு பாட்டுல 2 கேள்வி சூஸ் பண்ணி மொத்தமா 4 கேள்விக்கு ஆன்சர் எழுத வேண்டி வரும். இதுல அவ்வளவுதான் எக்ஸாம் பேப்பர். அதுல ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்ற எதுவும் இல்ல. சும்மா நார்மலா நீங்க ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் முடிச்சீங்கன்னு சொன்னா சரி. ப்ராக்டிக்கல் வந்துட்டு இருக்கிறது பிஎஸ்டி வாரத்துக்கு மட்டும்தான். இதுல நீங்க படிக்கிறதுக்கு ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ஸ்கூலோ சரி, பிரைவேட் கிளாஸோ சரி, ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். அதே நேரம் அங்க படிச்சு தர விஷயத்த எல்லாரும் சொல்றது, அங்க படிச்சு தர விஷயத்த ஊட்ட அந்த அன்னைக்கு ஷுவரா படிக்கணும். நிறைய விஷயங்கள் மறக்கிற விஷயங்கள் இந்த பாடத்துல டெக்னாலஜில கூட மறக்கிறதுக்குரிய விஷயங்கள் கூட இருக்கும். பிஎஸ்டியோ சரி, உங்களோட சாய்ஸ் பாடமோ சரி, எஸ்எஃப்டியோ சரி, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா என்ன கிளாஸ்ல உங்களுக்கு என்ன சொல்றாலோ அதை என்ன செய்யணும்னா வீட்டுல வந்துட்டு படிக்கணும். இன்னொரு விஷயம், இப்ப கிளாஸ்ல படிச்சத வீட்டை படிச்சுட்டு திருப்பி அடுத்த கிளாஸுக்கு நீங்க போறதுக்கு முந்தி என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போகணும். இது இவ்வளவு செஞ்சாலே போதும், மேக்சிமம் இவ்வளவு செஞ்சாலே போதும். இதுக்கு மிச்சமா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு மிச்சமா உங்களுக்கு படிக்கணும். உங்களுக்கு எந்த டைம் படிக்கிறதுக்கு ஓகே அடிக்குமோ அந்த டைம்ல நீங்க என்ன படிக்கணும். சுபகல படிக்கணும்னாலும் படிக்கலும், இல்ல உங்களுக்கு பகல் டைம்ல தான் படிச்சா விளங்கும்னா பகல் டைம்ல படிக்கலும். எந்த டைமுக்கு உங்களுக்கு ஓகேயோ அந்த டைம்ல நீங்க படிச்சா போதும். சரிதானே? ஆனா A-level எக்ஸாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணத்தான் வேணும். எதையுமே ஈஸியா கூட இயலாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா நல்லது. அதுக்காக உங்களோட உடலை வருத்தி உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு இல்லாட்டி உங்களோட உடம்புக்கு பிரச்சனை ஆகுற மாதிரி படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே கவனிச்சு, இப்ப உங்களுக்கு உடம்புக்கோ மென்டல் ஹெல்த்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னா சாதா படிக்கலாம் ஆகிடும். அதனால எல்லாத்தையும் கவனிச்சு கொஞ்சம் படிச்சா போதும். சரிதானே? அடுத்தது உங்களோட சாய்ஸ் சப்ஜெக்ட். இதுல இவ்வளவு போட்டிருக்கிற இவ்வளவு சப்ஜெக்டும் அந்த சாய்ஸ் பாஸ்கெட்டுக்குள்ள இருக்கு. சரிதானே? அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், ஐசிடி, அடுத்தது மெத்ஸ், அடுத்தது மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், ஊடகமும் தொடர்பாடலும் ஒரு பாடம், அடுத்தது நம்மளோட ஜியோகிராஃபி, அடுத்தது பிஸ்னஸ்,
அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஆர்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு எது விருப்பமா இருக்குமோ, எந்த பாடம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அந்த பாடத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ள. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைன்னு சொன்னா ஐசிடி தான் சூஸ் பண்றேன். அத அதுக்காக நீங்களும் அது ரெண்டுல ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இயலாது. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுற ஒருத்தர், உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியான ஒரு பாடம்டா இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்ணி, இல்லைண்டா மெட்ஸ் நல்லா செய்யற ஒருத்தர்டா நீங்க மெட்ஸ் சூஸ் பண்ணி, இல்லைன்னா நல்லா ஆர்ட் தீர்ற ஒருத்தர், சித்திரம் வரைகிற ஒருத்தர் அப்படின்னு சொன்னா நீங்க ஆர்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணி. சரிதானே? எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ்டா வச்சு நீங்க வந்துட்டு இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுவீங்க. எக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் எடுக்கிற பிள்ளைகள் வந்து கொமனா எக்ரிகல்ச்சர் ஐசிடிங்கிறதால அதுகளை சொல்றேன். எக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பிஎஸ்டியோட ரிலேட்டடான ஒரு பாடம். பிஎஸ்சியில படிக்கிற அதே விஷயத்தை தான் எக்ரிகல்ச்சர்லயும் நீங்க படிக்க போறீங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் வந்து இருக்கு. நிறைய பிள்ளைகள் வந்துட்டு பிளவிடுற இடமும் அதுதான். இப்ப நீங்க கேள்வி ஒன்று வருதுன்னு சொன்னா பிஎஸ்டில படிச்ச விஷயத்த கொண்டு போய் எக்ரிகல்ச்சர்லயும், எக்ரில படிச்ச விஷயத்த கொண்டு போய் பிஎஸ்டி பேப்பர்ல எழுதுறதுனாலதான் நிறைய பிள்ளைகள் வந்துட்டு மார்க்ஸ் இல்லாமக்குற, மார்க்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு இல்லாம போகுது. அப்ப அதுக்கு படிக்கிற விஷயத்த பிஎஸ்டிக்கு படிக்கிற விஷயத்த பிஎஸ்டிக்கும், எக்ரிக்கு படிக்கிற விஷயத்த எக்ரிக்கும் எழுதணும். எல்லாமே ரிலேட்டடான விஷயமா இருக்கும். ஒரு சில விஷயம் பிஎஸ்டில அட்வான்ஸ் ஆயிக்கும், ஒரு சில விஷயம் எக்ரிகல்ச்சர்ல அட்வான்ஸ் ஆயிக்கும். சரிதானே? அப்ப ரெண்டையும் பிரிச்சு ஒழுங்கா படிச்சு அதுக்கு ஆன்சர் எழுதினா ஓகே. அடுத்தது வந்துட்டு ஐசிடி. இப்ப சிலருக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்யற அந்த பார்ட், அப்படி இல்லைன்னா நெட்வொர்க்கிங் பார்ட், அப்படி ஐசிடி ஃபீல்டே சிலருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியான ஆட்கள் வந்துட்டு ஐடியை சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். சரிதானே? எக்ரிகல்ச்சர் சூஸ் பண்றது பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தார். இப்ப அவருக்கு ஓகேவா? ஆன்சர் கிடைச்சிச்சா நீங்க கேட்டதுக்கு? ஓகே மிஸ். உங்களுக்கு ஓகே? வேற எதுவும் கேட்கணுமா நீங்க? இல்ல. சரி. இது வரைக்கும் சப்ஜெக்ட் பத்தி அதுக்குள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது பத்தியான விஷயங்கள் வந்துட்டு இது வரைக்கும் சொல்லிட்டேன். இவ்வளவு சொன்னதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைக்கா? ஓகே, பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா கேளுங்க. ஓகே. அடுத்தது வந்துட்டு கோர்ஸ். இப்ப நீங்க ஏ லெவல் எக்ஸாம் முடிச்சு இதெல்லாம் ஏ லெவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகும் உங்களால தெரிஞ்சு கேளும், இருந்தாலும் இப்பயும் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லது. ஏன்டா உங்களுக்கு ஸ்ட்ரீம் செலக்ட் பண்றதுங்கிறது உங்களோட ஃபியூச்சரை சூஸ் பண்றது, அதால வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில வந்து டெக்னாலஜி, அதாவது சாரி பிடெக்கு, பயோடெக்னாலஜிக்கு வந்துட்டு 2 விதமான கோர்சஸ் வந்துட்டு கொடுக்கப்படுது. அதாவது 2 விதமான டிகிரி வந்துட்டு நீங்க இப்ப பிடெக்ல இருந்து எடுக்கலாம். முதலாவது வந்துட்டு பிபிஎஸ்டின்னு சொல்ற ஒரு டிகிரி, பேச்சுலர் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அடுத்தது பிஐசிடி, பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த பிபிஎஸ்டி வந்து பயோடெக் படிச்ச எல்லாராலையுமே அப்ளை பண்ணி இயலும். பயோடெக் படிச்சு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு செலக்ட் ஆகி இருக்கிற எல்லாராலையுமே வந்துட்டு இந்த பிபிஎஸ்டிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். சரிதானே? இப்ப பயோடெக் படிச்சு நீங்க எந்த ஒரு சாய்ஸ் பாடமும் எடுத்திருந்து கேளும். நீங்க மெட்ஸ் எடுத்து ஒரு ஆள் இருந்து கேளும், ஐசிடி எடுத்து ஒருத்தரை கேளும், அக்ரி எடுத்து ஒருத்தரை கேளும், என்ன எடுத்திருந்தாலும் பிபிஎஸ்டிக்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். அதே நேரம் ஐசிடி கோர்ஸ் வந்து சாய்ஸ் சப்ஜெக்ட்ல ஐசிடி எடுத்துக்கிறாக்களுக்கு மட்டும்தான் பிஐசிடிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப எக்ரிகல்ச்சர் எடுத்துட்டு பயோடெக் படிச்சு பிஎஸ்சியும் எஸ்எஃப்டியும் எக்ரிகல்ச்சரும் நீங்க சாய்ஸா எடுத்துட்டு பிஐசிடி டிகிரிக்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்றதுக்கு இயலும். நீங்க பிபிஎஸ்டி மட்டும்தான் முடியும். சரி, இப்படி 2 விதமான கோர்ஸ் வந்துகிட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இப்பைக்கு இது 2 விதமான கோர்ஸ் உங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்துட்டு வேற சப்ஜெக்ட். இப்ப நீங்க மெட்ஸ் எடுத்திருந்தாலும் கூட எந்த நீங்க சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் பிபிஎஸ்டி மட்டும்தான் இருக்கி அப்படின்றும் சொல்ல இயலாது. 3 பாடத்திலையும், அதாவது மிச்ச 2 பாடத்துல அட்லீஸ்ட் பாஸ் ஓர் சி ரிசல்ட் இருந்து உங்களோட சாய்ஸ் சப்ஜெக்ட்ல பாஸும் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா
பாஸ் or சி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களோட சாய்ஸ் பாடம் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது கோர்சஸ்லயும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அப்ளை பண்ண இயலும். ஆனா கோர்சஸ்ல கவுண்ட் வந்துகிட்டு குறையும். உங்களுக்கு இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியால ஒரு புக் கொண்டு வரும். அந்த புக்ல வந்துட்டு நீங்க நல்லா தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸுக்கு போட இயலுங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிக்குமோ அந்த கோர்ஸை பார்த்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அப்ளை பண்ண இயலும். ஆனா கொமனா யூனிவர்சிட்டிஸ்ல டெக்னாலஜிக்குன்னு சொல்லி, அதாவது பயோடெக்னாலஜின்னு சொல்லி கொடுக்கப்படுறது வந்துட்டு பிபிஎஸ்சியும் பிஎஸ்சியுமே இருக்க போகுது. சரிதானே? அடுத்தது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். இப்ப என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்ல வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே வந்துட்டு டெக்னாலஜி வந்துட்டு செய்யப்படுறதில்ல. டெக்னாலஜி இல்ல, குறிப்பிட்ட சில யூனிவர்சிட்டிஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்துகிட்டு இந்த இடத்துல ஒற்றி. இதுல பிபிஎஸ்சி அதாவது பிஎஸ்டி கோர்ஸுக்கு நீங்க போடுறதா இருந்தா ஸ்ரீ ஜெயவர்தனபுர, ஜஃப்னா யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன், அடுத்தது சவுத் ஈஸ்டர்ன், ரஜரட்ட, வயம்ப, ஊவாவெல்லச, கலம்பு, சபரகம, ருகுண, இப்படியான யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்ளை பண்ண இயலும் பிஎஸ்டி எடுத்தாக்கள். அதே நேரம் ஐசிடி எடுத்தாக்களா இருந்தா ஸ்ரீ ஜெயவர்தனபுர, கெலனி, வவுனியா, ருகுண, சவுத் ஈஸ்டர்ன், ரஜரட்ட, கலம்பு, ஊவாவெல்லச, இப்படியான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா அப்ளை பண்ண இயலும். உங்களுக்கு விரும்பின கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண இயலும் டெக்னாலஜி எடுத்துக்கு பிறகு. முக்கியமான ஒரு கேள்வி, இப்ப பயோடெக் நீங்க எடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாலே நிறைய பேர் கேட்கறது வந்துட்டு பயோடெக் எடுத்தா என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை அப்படிங்கறத நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. முக்கியமான ஒரு கேள்விதான் என்ன வேலை, ஜாப் என்ன மாதிரி, இப்ப நீங்க இது படிக்கீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப பயோடெக்குண்டா டெக்னாலஜிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப அதுதான் எந்த ஒரு டிகிரி ஹோல்டரா இருந்தாலுமே வந்துட்டு ஜாப் வந்துக்கிட்டு கிடைக்கும். எப்படியுமே ஜாப் வந்துட்டு கிடைக்கத்தான் வேணும். சும்மா படிக்கிறது வந்துட்டு சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லதானே. அப்ப எந்த ஒரு டிகிரி ஹோல்டர் இருந்தாலும் ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி தான் பயோடெக்னாலஜி டிகிரிக்கும் வந்துட்டு ஜாப்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நினைக்கிற மாதிரி இல்ல, நினைக்கிறத விட கூடுதலான ஜாப்ஸ் வந்துட்டு பயோடெக்கு வந்துட்டு அப்படி என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சாதாரணமா ஒரு பிஎஸ்சி எடுத்த ஒருத்தர், அப்படி இல்லைன்னு சொன்னா நார்மலா ஒரு பிகாம், அப்படி இல்லைன்னு சொன்னா மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுத்த ஒருத்தர் என்னென்ன ஜாப்ஸுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிடுமோ, நார்மலா ஒரு டிகிரி ஹோல்டருக்கு என்னென்ன ஜாப்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு சான்சஸ் இருக்குமோ அப்படியான எல்லா ஜாப்ஸுக்குமே வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா பிபிஎஸ்டி ஓபிஐசி டிகிராக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அப்ளை பண்ண இயலும். உதாரணத்துக்கு நீங்க டீச்சிங் அப்ளை பண்ண இயலும், டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படியான இதுகள் அப்ளை பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு. அதுகளுக்கு நீங்க அப்ளை பண்ண இயலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. இல்ல அதுக்கு மேல நான் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கும். அடுத்தது வந்து நிறைய ஃபுட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய கம்பெனிஸ் இருக்க போகுது, ஃபேக்டரிஸ் இருக்கும். அப்படியான இடங்கள்லயும் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களால ஒர்க் பண்ணிக்கொள்ள இயலும் உங்களோட ஃபீல்டை பொறுத்து. நீங்க ஒரு ஐசிடி டிகிரி ஹோல்டர் இருந்தா, விஐசிடிக்கு போட்டுக்கிற டிகிரி ஹோல்டர் இருந்தா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ இல்ல நெட்வொர்க் இன்ஜினியராவோ ஒரு யூஐ/யூஎக்ஸ் டிசைனரா, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு என்னது சைபர் செக்யூரிட்டியில இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்ட் ஏரியா ஒன்று இருக்கு ஜாபுக்கு ஐசிடி எடுத்த ஒருத்தரா இருந்துச்சுன்னு சொன்னா. அப்படி இல்லை நீங்க பிபிஎஸ்டி தான் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கும் ஜாப் வந்துகிட்டு குறையல. இப்ப நீங்க லெபார்டரியில இப்ப அதெல்லாம் வந்துகிட்டு ஹை லெவலான ஜாப்ஸ் சொல்லிடுங்க. இப்ப லெப்ல வேலை செய்யறாக்கள், லெபரட்டரி ஸ்பெஷலிஸ்ட், அந்த இடத்துல நீங்க லெப்ல வந்துட்டு ரிசர்ச் பண்றது, அந்த விஷயங்கள் அந்த இடத்துல வேலை செய்யறது. அப்படி இல்லை நீங்க கம்பெனி ஒன்றுல தான் ஜாயின் ஆகிருக்கீங்கன்னா அந்த கம்பெனில மேனேஜரா, ஏன் பிபிஎஸ்டி எடுத்தார்களுக்கும் மேனேஜரா இருக்கலும், அதுக்கு மேல எக்ஸாம் எழுதி நீங்க அதுக்கு மேல இருக்கிற போஸ்டுகளுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? வேலை இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல, நிறைய வேலைகள் இருக்கு பயோடெக்ல. அப்படி இல்ல இன்னும் அதுக்கு மேலேயும் நீங்க போகணும்னு சொன்னா உங்களோட டிகிரிக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம், எஸ்எல்இஏஎஸ் எக்ஸாம், எஸ்எல்ஐசிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க வந்துட்டு சிட் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து ரிசல்ட் எடுத்து அதுக்கு மேல உங்களுக்கு போகணும்னா நீங்க அதுக்கு மேலேயும் போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்படியான நிறைய ஜாப்ஸ் வந்துகிட்டு பயோடெக்ல வந்துகிட்டு இருக்கு. இது இவ்வளவுதான் ஜாப்ஸ் நான் சொல்ல வரல, இதுக்கு மேலேயும் ஜாப்ஸ் இருக்கி.
தேர்ட் தேர்ட் ஜாப்ஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த பாத் இன்ட்ரெஸ்டோ, இப்போ உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கீங்க, லெக்சரிங் போஸ்ட் உங்களுக்கு போறதுக்கு ஆசை அப்படின்னு சொன்னா நீங்க லெக்சரிங் போஸ்ட்டுக்கும் என்ன செய்யலும் சொன்னா அந்த இதுக்கும் போய்க்கு இயலும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல்டுல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு யூனி மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னா உங்களால காலேஜுக்கும் என்ன செய்யலும் சொன்னா அப்ளை பண்ண இயலும். நீங்க பிஎஸ்டி எடுத்து யுனி உங்களுக்கு மிஸ் ஆயிட்டு சின்ன இடத்துல மிஸ் ஆயிட்டுன்னு சொன்னா டெக்னாலஜிக்கும் உங்களால என்ன செய்யணும் காலேஜுக்கும் அப்ளை பண்ணி போகக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு நிறைய ஜாப்ஸ் வந்துக்கிட்டு பயோடெக்னாலஜிக்கு டிகிரிக்கு போறவங்க என்ன செய்யணும்னா செய்யலாம். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயோடெக் எடுத்துட்டோம் ஜாப் பத்தின ஒரு ஐடியா ஒன்று இல்லை, என்ன செய்யறேன்னு விளங்குது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கவலையொன்று பட வேண்டிய அவசியம் இல்லை. பயோடெக் எடுத்தாலுமே உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் நீங்க பயோடெக் எடுத்தீங்க. அதனால பயோடெக்லயும் ஜாப்ஸ் இருக்கு, எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ஜாப்ஸ் பத்தி நான் சொன்னது கிளியரா இல்ல கிளியர் இல்ல அண்ணன் செல்லணும்டா சொல்லுங்க. நான் கிளியரா? கிளியர். ஓகே. இப்ப பயோடெக் பத்தின எல்லா விஷயமும் சொல்லி முடிஞ்சு உங்களுக்கு எது சரி கேட்கணும், இதுக்கு அப்பால எது சரி உங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா நீங்க இப்ப கேட்கலாம். எது சரி கேட்கணுமா? ஓகே. அப்ப பயோடெக் பத்தி எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயத்த உங்களுக்கு தர இயலுமோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நாங்க தந்துட்டோம். எது சரி இடையில கவரேஜ் இஷ்யூவால நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு, அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. நிறைய பிரச்சனைகள், அதாவது கவரேஜ் இஷ்யூ ஆகி லெப்பும் பிரச்சனையாகி நிறைய பிரச்சனைகள் ஆயிட்டு அதாலதான் இதை கொஞ்சம் கண்டினியூஸா கொண்டு போக இயலாம இடையில கொஞ்சம் கேப் ஆயிட்டு. அதுக்காக எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பாரக்கல்லா.